யாருமே பெத்த தாயை யாருமே ஒதுக்கிறாதீங்க. தாய் இல்லைன்னா நம்மளாம் இல்லை. யாருமே தாய் தகப்பனை வெறுக்காதீங்க. கடைசி நம்மளை எப்படி தாய் வந்து தன் ரத்தத்தையே பாலாக்கி நம்மளை கொடுத்து காப்பாற்றினாங்களோ அதே மாதிரி தாய் வயசான பிறகு தாயை விட்டுறாதீங்க. அனாதாஸ்திரம் அப்படின்னு கொண்டு விட்டுறாதீங்க. நம்ம தாய்க்கு நம்ம தான் கடைசி வரைக்கும் தூணா நின்று அவங்களுக்கு என்ன வேணுமோ பணிவிட எல்லாம் நம்ம தான் செஞ்சு கொடுக்கணும். நம்ம வீட்டுக்கு ஒருத்தி வந்துட்டான்ட்டு அவங்க பேச்சை கேட்டுட்டு நம்ம தாயை வந்து ஒதுக்கக்கூடாது. நம்ம தாய் நம்மளை எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்தாங்க. வளர்த்தனால தானே நம்ம இந்த நிலைமைக்கு இந்த மாதிரி இருக்கிறோம். அதனால் அதை யோசனை பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்க தாய் தகப்பனை நல்லா பாருங்கள். தாய் இல்லாமல் நம்ம இல்லை. இருக்கும்போது அவங்களோட அருமை நம்மளுக்கு தெரியாது. இல்லாத போது தான் அவங்களோட அருமை நம்மளுக்கு தெரியும். அதனால் யாரும் தாயை வந்து வெறுக்காதீங்க. வெறுக்காமல் தாயை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. நம்ம பொண்டாட்டி பேச்சை காண்கின்றவான் கூட நிஜமல்ல, இதம் சேர்க்கும் கணா கூட